சித்தார்த் நடிக்கக்கூடிய 3BHK என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த சேனலுக்கு வருவது முதல் முறை என்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழ் சினிமா உலகில் இதுவரை தொடர்ச்சியாக தங்களுடைய பங்களிப்பை அளித்து மிகவும் வெற்றிகரமான திரைப்படங்களை தமிழ் சினிமா உலகிற்கு வழங்கி கொண்டிருக்கும் நடிகர் சித்தார்த் தான் நம்ம திரைப்படத்தினுடைய ஹீரோவாக இருக்கின்றார். இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றி கொண்டிருந்தாலும் சில தோல்வி படங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த 3BHK என்ற திரைப்படம் முழுக்க குடும்பம் சார்ந்த திரைப்படமாக அமையப்பெற்றிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படங்கள் தற்பொழுது பெரிய அளவில் ஹிட்டாகி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த 3BHK என்ற திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படமாக வலம் வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த 3HK என்ற திரைப்படத்தில் நடிகர் சித்தார்த் ஹீரோவாக நடிப்பதுடன் நடிகர் சித்தார்த்துடன் சேர்ந்து சரத்குமார் மற்றும் தேவயானி இருவரும் நடிக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிற்கு இருவரும் பல ஹிட் படங்களை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 90s கிட்ஸுகளுக்கு சரத்குமார் மற்றும் தேவயானி அவர்களுடைய நடிப்பு எப்படி என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது வர இருக்கின்ற இந்த 3BHK என்ற திரைப்படத்திலும் இவர்களுடைய சிறப்பான நடிப்பை இருவரும் வெளிப்படுத்தி இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. சைத்ரா, மீரா ரகுநாத் மற்றும் யோகி பாபு இவர்களும் சேர்ந்து இந்த திரைப்படத்தில் முழுமையாக நடித்து கலக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் அனைவரும் தங்களுடைய நடிப்பின் பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார்கள். மேலும் சித்தார்த், சரத்குமார், தேவயானி இன்னமும் திரைப்பட்டாளம் முழுவதும் இதில் நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. நடிகர் சித்தார்த் அவர்களுடைய நடிப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படக்கூடிய நடிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சித்தார்த்துடன் இணைந்து சரத்குமாரும் நடிப்பதால் இந்த திரைப்படம் பெரிய அளவிற்கு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். முழுக்க குடும்ப பின்னணியை கொண்ட திரைக்கதை என்பதால் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பான நடிகர்கள் நடிப்பதாலும் இந்த திரைப்படம் பெரிய அளவிற்கு தமிழ் மக்களிடையே ரசிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் முழுக்க இந்த குடும்ப கதையில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த கதை அமைப்பு கொண்டதாக நம்மால் ட்ரெய்லரை பார்த்தால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நடுத்தர வர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக பேசக்கூடிய எல்லா திரைப்படங்களும் அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டை கொடுத்திருக்கின்றன. நடந்து முடிந்த ஒரு வார காலத்தில் குடும்பஸ்தன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டை கொடுத்தது என்று கூட கூறலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு. அந்த வகையில் இந்த திரைப்படமும் குடும்ப பின்னணியை கொண்டதாக இருப்பதால் நிச்சயமாக மாபெரும் ஹிட் அடிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டு ரசிகர்களை பொறுத்தவரை நடுத்தர குடும்பத்தினர் என்பது அதிகமான அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட படித்து முடித்துவிட்டு பல வேலைகளில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு நடுத்தர குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் அதிகமாக வசிப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு நடுத்தர குடும்பத்தினுடைய கதைகள் இந்த தமிழ்நாட்டில் ஹிட்டாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி சேனல்கள் எல்லாவற்றிலும் குடும்ப கதைகளையே மிகப்பெரிய மையப்படுத்தி நாடகங்கள் எடுக்கப்படுகின்றன. எனவே குடும்ப கதைகளுக்கென்று தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறையில் இருப்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொண்ட பல டைரக்டர்கள் குடும்ப படங்களை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படங்களை நிறுத்தியிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதே போன்று மிகப்பெரிய அளவிற்கு இந்த படமும் ஹிட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்த பிறகு திரைக்கண்ணோட்டத்தில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வையுங்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பல காணொளிகள் நம் வலைவழியில் வந்து கொண்டு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.